யாரெல்லாம் தொழவில்லை அவர்களை பற்றி பேசவில்லை, யாரெல்லாம் ஜும்மாவுடைய தொழுகை பற்றி தொழுகிறார்களோ அவர்களை பற்றி பேசவில்லை, பெருநாளுடைய தினத்திலே வந்து குந்தி அதாவது எழுமிட்டு போய் அவங்களை பத்தி பேசல. ஏன் ஒத்த தொழல என்று சொன்னா அவருக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லை. அல்லாஹுல்லதி பைனனா வபைனஹும் அஸ்ஸலாம். நபி அவங்க சொன்னாங்க, எங்களுக்கும் அவர்களுக்கும் இஸ்லாத்திலே வெளியிருக்கக்கூடியவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் தொழுகைதான். ஃபமன் தரகஹா ஃபகத் கஃபர. யார் தொழுகையை விடுகிறாரோ அவர் நிராகரித்து விட்டார், அவர் நிராகரித்து விட்டார், குஃபுருக்கு சென்று விட்டார். அவர்களை பற்றி சொல்லவில்லை. மாறாக யாரெல்லாம் 5 நேரம் தொழுகிறார்களோ, அதே போல யாரெல்லாம் நோன்பு நோக்கிறார்களோ, தர்மம் செய்கிறார்களோ, ஜக்காத்து கொடுக்கிறார்களோ, அடிக்கடி ஹஜ் உம்ரா செய்கிறார்களோ, நன்மையான விடயங்கள் செய்கிறார்களோ, அப்படிப்பட்ட நமக்குத்தான் நாம் சொல்லிக் கொள்கிறோம். என்ன தெரியுமா? நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஏன் ஷைத்தான் நாங்கள் நன்மை செய்யும் பொழுது அவன் நம்மை வழிகெடுக்க பார்ப்பான், நம்மை வழிகெடுக்க பார்ப்பான். வழிகெடுக்க அவன் முடியாத அந்த தருணத்தில் அவன் என்ன செய்வான் தெரியுமா? நம்முடைய நன்மைகளை முழுமையாக அளிக்க பார்ப்பான். அதற்கு ஒரே வழி என்ன? நம்முடைய உள்ளத்தை பலவீனப்படுத்துவது, நம்முடைய ஈமானை பலவீனப்படுத்துவது, நம்முடைய ஈமானை நம்முடைய உள்ளத்திலே நிஃபாக்கை கொண்டு வந்து சேர்ப்பான், நம்முடைய உள்ளத்திலே முகஸ்துதியை கொண்டு வந்து சேர்ப்பான். அதிகமாக நன்மைகள் செய்து கொண்டு போவோம், கொஞ்ச காலம் போறதுக்கு பின்னால முகஸ்துதி வந்துடும், முகஸ்துதி வந்துடும். அதுக்கு பின்னால் இவரை பெருமையாக நினைப்பார், தன்னைத்தான் பெருமையாக நினைப்பார். அடுத்தவர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது குறையுள்ளவர்களாக இவருடைய கண்ணுக்கு படும். என்ன விட்ட ஆள் இல்ல, நான் மரணிச்ச நேராக சொர்க்கத்தான் போய் சேருவான். அடுத்தவர்கள் எல்லாம் மோசமானவர்கள், அடுத்தவர்கள் எல்லாம் தவறானவர்கள், குறையுள்ளவர்கள் என்று குறை கண்டு கொண்டே இருப்பார். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட நிலைமை வரும் என்று சொன்னால் நபி அவர்கள் சொன்னார்கள், நம்மை நாமே அழித்துக் கொள்கிறோம், நம்முடைய நன்மைகளை நாங்கள் அழித்துக் கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பில் ஹவாத்தின். ஒரு மனிதனுடைய நன்மைகளை அல்லாஹ் கணிப்பிடுவது எப்ப தெரியுமா? அவருடைய இறுதி முடிவை கொண்டுதான், அவருடைய இறுதி அந்த நேரத்தை கொண்டுதான். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் நன்மைகளை செய்து கொண்டே இருப்பான், நன்மைகளை செய்து கொண்டே இருப்பான். மரணத்துடைய நேரம் வரும் பொழுது பாவத்தை செய்து பாவங்களின் பக்கம் அவன் சென்று அந்த பாவத்திலே அவன் மரணித்து விடுவான். எங்க போய் சேருவான்? நரகத்துக்கு போய் சேருவான். ஒரு மனிதன் பாவங்களை செய்வான், அல்லாஹ் அவனுக்கு தௌஃபீக்கை வச்சிருப்பான், ஹைர நாடு இருப்பான், கடைசி கட்டத்தில் நல்லவனாக திரும்பி மாறி நன்மைகளை செய்வான். அதே நன்மையில என்ன செய்வான்? மரணித்து விடுவான். எங்க போய் சேருவான்? சுவர்க்கத்துக்கு போய் சேருவான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாம் நம்முடைய இறுதி முடிவை நினைத்து பார்க்க வேண்டும். இப்ப நாம 30 வயதில் இருக்கிறோம், 40 வயதில் இருக்கிறோம், 50, 60 வயதில் இருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய ஆயுள் இன்னும் நீளமாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எது முடிவு தெரியுமா? நம்முடைய கடைசி நேரம். இப்பொழுது செய்யக்கூடிய நன்மைகளை வச்சு அதை வச்சு நமக்கு முடிவு செய்ய முடியாது, நம்மை பரிசுத்தப்படுத்த முடியாது. அல்லாஹ் தஆலா எதை எதிர்பார்ப்பான்? கடைசியில் அந்த மார்க்கத்திலே இஸ்திகாமத்தாக யார் மரணிக்கிறார்களோ அவர்களுடைய நிலைமையை தான் அல்லாஹ் பார்ப்பான்.